தொழில்நுட்பம் என்று சொல்வார்கள். அந்த நுட்பமான விஷயங்களை அறிந்து கொண்டால்தான் எந்த துறையிலுமே இன்று வளர்ச்சியின் பாதையில் சீரான நிலையில் கொண்டு செல்ல முடியும். உடலை விட்டு பிரிந்த ஆன்மாக்கள் விண் செல்ல வேண்டும் என்றாலும் அதற்குண்டான அந்த டெக்னிக்கல், அந்த நுட்பங்கள் நமக்கு தேவை. உயிரான்மாவுடைய முகப்பிலே நாம் வைக்க வேண்டிய சக்தி, அந்த ஆற்றல் எவ்வாறு விண் செல்ல வேண்டும், எவ்வாறு விண் செலுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த உபதேசத்திலே ஞானகுரு விஞ்ஞான அடிப்படையிலே நமக்கு இந்த உணர்வினை பதிவு செய்கின்றார்கள். ஏனென்றால் கல்கி என்ற நிலையை இந்த மனிதனுக்கு பின் அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்றால் அதற்குள்ளான சரியான பாதை, அந்த விண் செல்லக்கூடிய பாதை நமக்கு தெரிய வேண்டும். அந்த பாதை தெரிந்தால்தான் நாம் விண் செலுத்தவும் முடியும், விண் செல்லவும் முடியும். அதனால் ஆரம்பத்திலே ஒரு வெப்பத்தின் தன்மை அடைந்து கோளாகி நட்சத்திரமாகி சூரியனாகும் பொழுது அது 9வது நிலைதான், முழுமை கிடையாது. இந்த பிரபஞ்சத்தையே கூட சூரியன் இயக்கலாம், ஆனால் அது மடியும் தன்மை பெற்றதான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பிரபஞ்சத்திலே மனிதன் உருவானால், மனிதன் அது முழுமை பெற்றால் அவன் 10வது நிலை அடையலாம், அழியாத நிலைகள் பெறலாம். ஆனாலும் இந்த ஆறாதறிவின் துணை கொண்டு இந்த மனிதன் மின்னலையும் அடக்குகின்றான். மின்னலை காட்டிலும் மின்னணு தாக்கும் நிலைகளையும் விஞ்ஞானத்தால் கதிரியக்கங்களையும் பல நிலைகளையும் கண்டறிந்து லேசர் என்ற நிலைகள் கொண்டு சகலத்தையும் ஊடுருவி அறிகின்றான். அதை வைத்து மண்ணிற்குள், அதாவது பூமிக்கடியில் மறைந்திருக்கக்கூடிய பொருள்களை சாதாரண கண்களால் நாம் காண முடியவில்லை என்றாலும் அதற்கென்ற இயந்திரங்களை தயார் செய்து அதில் உணர்வின் அதிர்வுகளை கூட்டி இந்த இடத்துல இன்னென்ன உலோகங்கள் உள்ளது, தங்கம் உள்ளது, வெள்ளி உள்ளது, அல்லது இந்த இடத்துல நீர் உள்ளது, அல்லது இந்த இடத்துல எண்ணெய் உள்ளது, இந்த இடத்துல எரிவாயு உள்ளது என்று பூமிக்கு மேலே பறக்கும் நிலையிலிருந்தே பல 1000 அடிகளுக்கு அப்பால் அதற்குண்டான சாதனங்களை செலுத்தி இந்த பூமிக்குள் கதிர்களை பாய்ச்சி சுழற்சி நிலைகள் கொண்டு அந்த பறக்கும் விமானத்திலிருந்தே இதையெல்லாம் கண்டறிகின்றார்கள். அதே போன்று காந்த புலனறிவு கொண்ட கண்ணாடிகள், அதாவது பவர்ஃபுல் டெலிஸ்கோப் என்று சொல்வார்கள், அதை வைத்து விண்வெளியையும் இவர்கள் ஆய்ந்து அறிகின்றார்கள். ஒவ்வொரு கோளும் எதை எதை உருவாக்குகின்றது, அதனுடைய உணர்வுகள் எவ்வாறு பரவுகிறது என்பதையும் காணுகின்றார்கள். எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக் என்று மாற்றும் உணர்வின் அறிவு கொண்டு அதற்கென்ற விசேஷமான கண்ணாடிகள், முலாம்பூசி நிலைகள் கொண்டு பதிவு செய்து இவர்கள் ஏவிய ராக்கெட் அதற்குள் ஆழமாக பதிவான பின் எந்த கோளை நோக்கி இவர்கள் செலுத்த வேண்டும் என்று அதில் பதிவு செய்தார்களோ அது சரியான நிலையில் அங்கே சென்றடைகின்றது. ஆனால் ராக்கெட் அங்கே சென்றாலும் இங்கு தரையில் இருந்துதான் அளவுகோலை வைத்து அதற்கென்ற அறியக்கூடிய சென்சார்கள் என்று சொல்வார்கள், இதை வைத்துதான் வெகு தூரத்தில் இருப்பதையும் இவர்கள் இங்கிருந்தே ஆணையிட்டு இயக்கி அதில் பல கண்ணாடிகளை பொருத்தி அங்கு இருப்பதை அல்லது அந்த கோளில் இருந்து வருவதை இழுத்து தரையிலே அறியும் ஆற்றல் பெறுகின்றார்கள், படமாகவும் காட்டுகின்றார்கள். காரணம், அதற்கென்று கம்ப்யூட்டர் மூலமாக பதிவாக்கி அதிலிருந்து வெளிப்படும் உணர்வலைகள் அது வருவதை அதனுடைய அழுத்தத்தை 1000 மடங்கு பெருக்கி நுண்ணிய நிலைகள் ஒளியின் அதிர்வுகளை பெருக்கி அதிகமாக அந்த ஆற்றலை சேர்த்து அதை வைத்துத்தான் ராக்கெட்டின் முகப்புகளில் இந்த உந்து விசை கொண்டு செலுத்துகின்றார்கள். ஆனால் கோள்கள் உமிழ்த்தக்கூடிய உணர்வை சூரியன் கவர்ந்து அலைகளாக பரவி வந்தாலும் இந்த ராக்கெட்டிலே பதிவான இந்த உணர்வலைகள் துணை கொண்டு இந்த நுண்ணிய அதிர்வின் வலு கொண்டு இனத்துடன் சேரும் என்ற நிலையில் இந்த ராக்கெட்டில் பதிவான அந்த கோளின் உணர்வுகள், அது எந்த கோளோ இந்த உணர்வுகள் தொடர் கொண்டு அந்த ராக்கெட்டை அங்கேயே அழைத்து செல்கின்றது. இதை போன்றுதான் இது டெக்னிக்கல் என்று, நுட்பங்கள் என்று விஞ்ஞான அறிவு கொண்டு செயல்படுத்துவது போன்றுதான் மனிதர்கள் விண் செல்வதற்கும் இந்த மனித வாழ்க்கையில் எந்த துருவ நட்சத்திரத்தையோ எந்த சப்தரிஷி மண்டலத்தையோ நாம் எண்ணி நமக்குள் திரும்ப திரும்ப எண்ணி எடுக்கப்படும் பொழுது ராக்கெட்டில் பதிவான கோளின் உணர்வு போன்று
நமக்குள் இது பதிவாகின்றது. துருவ நட்சத்திரத்தின் உணர்வு சப்தரிஷி மண்டல உணர்வு நாளடைவில் நமக்குள் பெருகி அந்த பதிந்தது நுண் அணுக்களாக வளர்ச்சி அடைந்து வலுவான பின் இந்த மனித உடலை விட்டு செல்லும் பொழுது அந்த ராக்கெட்டை எப்படி கோளின் பாகம் அதை அழைத்துச் செல்கின்றதோ அந்த அலைகள் அதே நுண்ணிய நிலை டெக்னிக்கல் நமக்குள் பதிவான அந்த துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் உணர்வுகள் எதை எண்ணி கூர்மையாக வளர்த்து கொண்டோமோ அந்த நட்சத்திரத்திலிருந்து அந்த மண்டலத்தில் வரக்கூடிய அலைகள் அதுவும் இந்த உயிரான்மாவிலே விளைந்த இந்த உணர்வுகளும் ஒன்றுபடும் பொழுது இந்த ஈர்ப்பின் அதாவது இந்த புவியின் ஈர்ப்பை கடந்து ராக்கெட்டை எப்படி விண்ணுக்கு அழைத்துச் செல்லுகின்றதோ கோளுக்கு அழைத்துச் செல்லுகின்றதோ அதே போன்று நமது உயிரான்மா விண்ணுக்கு அழைத்துச் சென்று அந்த ஈர்ப்போட்டத்திற்குள்ளே அருகிலே கொண்டு சென்று உடல் பெறும் உணர்வுகளை கரைத்து விடுகின்றது. உயிருடன் ஒன்றிய உணர்வு அனைத்தும் ஒளியாக நிலைத்து அழியாத நிலையாக ஒளி சரீரமாக மாற்றுகின்றது. இதை நாம் ஒரு பழக்கமாகவே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். என்றால் விஞ்ஞானிகள் எப்படி நுட்பமான நிலைகள் இதை செயல்படுத்துகின்றாரோ இதுபோன்று நாமும் நம் உயிரோடு ஒன்றி கண்ணின் புலனறிவை விண்ணிலை செலுத்தி துருவ நட்சத்திரத்தினுடைய சப்தரிஷி மண்டலங்களை ஆழமாக நமக்குள் பதிவாக்கி அதையே வளர்த்து அதில் வடிந்த விளைய வைத்த சத்தை உயிரோடு ஒன்றப்படும் பொழுது நாமும் ராக்கெட் போன்று அந்த எல்லைக்கு சப்தரிஷி மண்டல எல்லையை அடைய முடியும். இதே ஒரு பழக்கமாக வைத்து குடும்ப தியானங்கள் மூலமாக அல்லது கூட்டு தியானங்கள் மூலமாக உடலை விட்டு பிரிந்து சென்ற முன்னோர் மூதாதைய ஆன்மாக்களையும் அல்லது யார் உடலை விட்டு பிரிந்து சென்றாலும் இதே முறைப்படி டெக்னிக்கல் அந்த துருவ நட்சத்திர சப்தரிஷி மண்டல உணர்வுகளை உடலை விட்டு பிரிந்த ஆன்மாவுடைய முகப்பிலை இணைத்து எல்லோரும் சேர்ந்து உந்தி செலுத்தினோம் என்றால் ராக்கெட் போன்று அந்த சப்தரிஷி மண்டலத்திற்கு அதை அழைத்துச் செல்லும். இங்கே உடல் பெறும் உணர்வுகளை கரைத்து விடுகின்றது. பிறவியில்லா நிலை அடைய செய்கின்றது. ஆக மனிதன் இந்த உடல் வாழ்க்கையில் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் இந்த உடலுக்கு பின் நாம் என்றுமே அழியாத வாழ்க்கையாக இந்த மகரிஷிகளும் ஞானிகளும் வாழ்வாங்கு இந்த பூமியிலே வளர்ந்த மனிதர்கள் 33 கோடி தேவாதி தேவர்கள் எப்படி வாழ்கின்றார்களோ வளர்கின்றார்களோ அந்த எல்லையை சாதாரண மனிதனாக நாம் அடைய முடியும். சாதாரணமானவர்கள் அந்த நிலையை பெறுவதற்கு தான் மின் செல்லும் மார்க்கமாக அந்த நுட்பங்களை டெக்னிக்கல் அதற்குண்டான டெக்னிக்காக விண் செலுத்துவதற்கும் விண் செல்வதற்கும் சப்தரிஷி மண்டல ஈர்ப்போட்டத்தில் நாம் இணைவதற்கும் குரு எப்படி அதாவது மாமகரிஷி ஈஸ்வராய குருவர் எப்படி அவர் ஏகாதேசி என்று அவருடைய உயிரான்மா அது சப்தரிஷி மண்டலம் இணைந்ததோ நாமும் அந்த நிலையை அடைவதற்கு இதை நமக்கு தெளிவாகி அந்த வழியை பின்பற்றி நாமும் அந்த நிலையை அடைவதற்கு ஏதுவாக குருநாதர் வழிகாட்டுகின்றார்கள்.